டெய்லி ஒரு வகை சுண்டல் போடணும்னு மட்டும் மெனு மட்டும் கொடுக்க வேண்டியது. ஆனா சுண்டலை சும்மா வேவிச்சு கொடுத்தோம்னா இறங்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில செஞ்சு கொடுக்கணும். நேத்து பட்டாணியை ஊற வச்சுட்டு மசாலா பட்டாணி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட பட்டாணி ஊற வச்சிருந்தேன். அதை குக்கர்ல உப்பு போட்டு வேக வச்சுட்டு லைட்டா அதை மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து மிக்ஸி ஜார்ல ஒரு 4 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். அதை மிக்சியில அரைச்சிட்டு தாளிப்புக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா ஜீரகம், இதுக்கு எண்ணெய்லாம் ரொம்ப தேவையில்லை. அடுத்து இது கூட அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து வதக்கி அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வதக்கி மசாலா வடை போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க சுண்டலையும் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்டா கொத்தமல்லி தழைலாம் தூவிட்டோம்னா சூப்பரான ரோட்டுக்கடை சுண்டல் ரெடி ஆயிடும். இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சுண்டல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இதை சாப்பிடும் போது அது கூட மேல வெங்காயம், கேரட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி தழை, பொரி கொஞ்சம் இருந்துச்சு, அது வந்து லைட்டா நமத்து போயிட்டு அதை எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்துட்டோம்னா திரும்பி மொறுமொறுன்னு ஆயிடும். அதையுமே சேர்த்துட்டு அடுத்து கான்செப்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ